சென்ற வாரம் குடும்பத்தோடு நான் காரில் சென்னையில தமிழ் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு உளுந்தூர்பேட்டைக்கு காரில் பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு ஆக்சிடென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஆக்சிடென்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. அதில் அதற்கு பிறகாக நாங்கள் விசாரித்ததில் நாங்கள் யோசிச்சு பார்த்ததில் அதில் திட்டமிட்ட தாக்குதலா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. திட்டமிட்ட தாக்குதல் அப்படின்றதுக்கான முகாந்திரம் இருப்பதாக இந்த வழக்கில் தெரிகிற காரணத்தினால இது ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத தாண்டி இது பிளான்ட் அட்டாக்கா அப்படிங்கிற ரீதியில பிளான்ட் அட்டாக்குங்கிற பிரைவசி இருக்குங்கிற ரீதியில காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்கிற மனுவை இப்பொழுது காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் அளித்திருக்கிறேன். அவரும் இது தொடர்பாக நீங்க எல்லாம் டீட்டெயிலாக ஃபுல்லாக கொடுத்துருக்கீங்க, நான் இது தொடர்பாக விசாரிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி உறுதியளித்திருக்கிறார். ஜானகிபுரம் பிரிட்ஜில் அந்த நேஷனல் டிரான்ஸ்போர்ட் பஸ் லெஃப்ட் லேண்ட்ல போயிட்டு இருக்கு. டிரைவர் ரைட் லேண்ட்ல போயிட்டு இருக்காரு. ஹை பீம் போட்டு ஹார்ன் அடிச்சு சைடு கேட்கிறாரு, அவங்களும் சைடு கொடுத்துட்றாங்க. இவர் முன்னேற ஆரம்பித்த உடனே லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு உடனடியாக அந்த பஸ் டர்ன் ஆகி பிரேக் போடும். அதனாலதான் அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி போய் நம்ம டிரைவர் முட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனா என்ன அதுல இன்னும் கூட எங்களுக்கு விசித்திரமா இருக்குன்னா, அந்த நேரத்துல ஒரு விபத்து நடந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளாகவே மேலும் 2 நேஷனல் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸுகள் அந்த ஸ்பாட்டுக்கு வருது. எங்களுடன் மோதி அந்த பஸ்ஸுக்கு முன்பு ஒரு பஸ், பின்னாடி ஒரு பஸ் நிற்கிது. 3 பஸ் ஒரே நேரத்தில் 2 மினிட்ஸ்ல கிராஸ் ஆகிற அளவுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டுடைய ஃப்ரீக்வன்சி கிடையாது. நாங்கள் டேட்டாலாம் எடுத்துட்டேன், எல்லா டேட்டாவும் இருக்கு. இருந்தாலும் காவல்துறை விசாரிக்கிட்டோம்.